இப்போ ரீசெண்ட் டேஸாக நிறைய பேரோட வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா the ஃபைல் ஃபார்மேட் இஸ் நாட் சப்போர்ட்டட் அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? ஓகே, இந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப் இன்ஃபோ அப்படின்னு காமிச்சு ஒரு இன்ஃபர்மேஷன் ஐக்கான் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த பேஜ் வந்துடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி வர முடியாட்டு உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி ஆப் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளாடி போங்க. ஸோ அதில் வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த பேஜ் வந்ததுக்கப்புறமா ஸ்டோரேஜ் அண்ட் கேட்ச் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து கிளியர் கேட்சியை கிளிக் பண்ணி கிளியர் கேட்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மேனேஜ் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். சில பேருக்கு கிளியர் டேட்டான்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி கிளியர் டேட்டா எல்லாம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கிளியர் டேட்டா எல்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இந்த 4 ஸ்டாப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த 4 ஸ்டாப்பை கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக அப்படியே வெளியே போயிருங்க. ஓகே, வெளியே போயிட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப்னு டைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்னு டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து வாட்ஸ்அப் மெசேஜர் பார்த்தீங்கன்னா அப்டேட்னு கொடுத்துருப்பாங்க. இந்த அப்டேட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கிளியர் டேட்டா அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம மெசேஜஸ் எல்லாமே டிலீட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு அந்த மெசேஜஸ் எல்லாமே திரும்பவும் லாகின் பண்ணும்போது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பேக்கப் பண்ணி ரீஸ்டோர் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு தெரிலனா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் ஐ பட்டனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ அப்டேட் ஆனதுக்கப்புறமா எகைன் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணுங்கள். ஓகேவா? லாகின் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எரர் எதுவுமே வராது. ஸோ ஓகே, இது ஒரு டைப். இன்னொரு டைப் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒரு சில வீடியோ ஃபார்மேட் மட்டும் நம்ம ஸ்டேட்டஸோ இந்த மாதிரி அது போடும்போது அந்த ஃபைல் ஃபார்மேட் சப்போர்ட் ஆகலை அப்படின்னு காமிக்கும். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் ஸ்டேட்டஸ் போட போகிற வீடியோ வந்து சப்போர்ட் ஆகாத ஃபார்மேட்டாக இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வரலாம். ஓகேவா? மற்றபடி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாலே இந்த அதாவது அப்டேட் பேஜுக்குள்ளே போனாலே இந்த மாதிரி எரர் தான் வருது அப்படின்னா, இப்போ நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு சொன்ன அந்த ஸ்டெப்பை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா?